ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அனிஷத் வேர்ல்ட். நான் உங்கள் அனு. இன்றைக்கி நம்மளோட சேனலில் நாம் பார்க்க போகிறது ஒரு சூப்பரான டேஸ்டியான காலிஃப்ளவர் கிரேவி. இந்த காலிஃப்ளவர் கிரேவியை பிடிக்காது அப்படின்னு சொல்கிறவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. இப்படி ஒரு அட்டகாசமான நம்ம டேஸ்ட்டில் இருக்கிற காலிஃப்ளவர் கிரேவியை எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு கொதிக்கிற தண்ணியில் கட் பண்ணி வச்சுருக்கிற காலிஃப்ளவரை போட்டு கூடவே கொஞ்சமாக உப்பு சேர்த்து இதை 3 நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சுட்டு தண்ணியை மட்டும் ஃபில்டர் பண்ணி இதை கொஞ்ச நேரம் ஆறட்டும். ஸோ தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து ஒரு பேனில் 1 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுக்கலாம். ஆயில் காஞ்சதும் 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, அரை ஸ்பூன் மிளகு, பொடியாக நறுக்கின பூண்டு, பொடியாக நறுக்கின இஞ்சி, இதை எல்லாத்தையும் சேர்த்து இந்த ஆயில்லையே நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். நல்லா ஒரு வாசம் வரும், கலரும் சேஞ்ச் ஆகும். அது வரைக்கும் நாம் இப்படி நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு இருக்கணும். இப்போது இந்த ஸ்டேஜில் இது கூட ராவாக கட் பண்ண ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்திக்கலாம். அதே மாதிரி பழுத்த ஒரு தக்காளியையும் கட் பண்ணி சேர்த்திக்கலாம். இது ரெண்டும் இப்போது இந்த ஆயில்லையே நல்லா ரோஸ்ட் ஆகட்டும். தக்காளி ஓரளவுக்கு நல்லா மேஷ் ஆகிற வரைக்கும் நல்லா இப்படி ரோஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பாருங்கள், இந்த ஸ்டேஜ் போதும். இந்த அளவுக்கு தக்காளியையும் வெங்காயத்தையும் நல்லா வதக்கிட்டு இதை இப்போது நல்லா ஆற வச்சு அதுக்கப்புறம் நாம் கிரைண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போது இதை ஒரு மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். இது இப்போது சூடாக இருக்குது, கொஞ்சம் நேரம் ஆறட்டும். ஸோ இதையும் தனியாக வச்சுக்கலாம். அடுத்து அதே பேனில் இன்னும் 2 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுக்கலாம். ஆயில் காஞ்சதும் 1 ஸ்பூன் சீரகம், 2ஆக கட் பண்ண ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சமாக கறிவேப்பிலை, இது கூட நாம் பிளான்ச்சிங் பண்ணி வச்சுருந்த காலிஃப்ளவரையும் சேர்த்து இது கூட அரை ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம். ஆல்ரெடி அரைக்கிறப்போ நாம் இஞ்சி பூண்டு சேர்த்திருக்கோம். ஸோ இதில் அரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திட்டு ஒன்றா இப்படி வணக்கிக்கலாம். பிளான்ச்சிங் பண்ணுறப்பவே 30% இந்த காலிஃப்ளவர் குக் ஆகிருக்கும். ஆயிலையும் 2 மினிட்ஸ் இது போல் ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போது இது ஆறிடுச்சு, கிரைண்ட் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு வந்துக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு. அப்போ தான் கிரேவியில் நடுவில் நம்மளுக்கு காலிஃப்ளவர் க்ரன்ச்சியாக கிடைக்கிறப்ப சூப்பராக இருக்கும். இப்போது நாம் அரைச்ச விழுதை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இது இப்போது ஆல்ரெடி நாம் ரோஸ்ட் பண்ணி கிரைண்ட் பண்ணது தான். ஸோ பச்சை வாசனை போகணும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. ஆயில்லையே காலிஃப்ளவர் நல்லா ரோஸ்ட் ஆனதை இந்த மசாலா கூட லைட்டாக இது போல் ஒரு கோட்டிங் கொடுத்தா போதும். இது இப்போது நல்லா இப்படி கலந்து விட்டுட்டு இது கூட இப்போ நாம் சில மசாலா பொருட்களை ஆட் பண்ணிக்க போகிறோம். ஸோ இப்போது நல்லா மிக்ஸ் பண்ணது கூட 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் தனியாத்தூள், 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்திக்கலாம். மிளகாய்த்தூள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கங்க. உப்பும் அதே போல் உங்கள் இஷ்டத்துக்கு தகுந்த மாதிரி கூடவோ குறைக்கவோ செஞ்சுக்கோங்க. ஆல்ரெடி பிளான்ச்சிங் பண்ணுறப்போ 1/4 ஸ்பூன் நாம் உப்பு ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ இங்கே நான் 3/4 ஸ்பூன் அளவுக்கு உப்பு ஆட் பண்ணியிருந்தேன். இந்த மசாலா எல்லாம் இந்த பவுடர் கூட நல்லா செட் ஆகிற மாதிரி இந்த மாதிரி நல்லா ஒரு மிக்சிங் கொடுத்துக்கலாம். இதோட பச்சை வாசனை எல்லாமே போகணும். கொஞ்சம் கெட்டியாக இருக்கிற மாதிரி இருந்தால் இது கூட மிக்சியை நாம் கழுவின தண்ணியை ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. குழம்பா வேணும் அப்படின்னா 1 டம்ளர் ஆட் பண்ணிக்கலாம். இல்லை செமி கிரேவியாக வேணும் அப்படின்னா 1/2 டம்ளர் ஆட் பண்ணிக்கிட்டால் போதும். இந்த தண்ணியை ஊற்றுனதுக்கப்புறம் இது போல் நல்லா ஒரு மிக்சிங் கொடுத்துட்டு இப்போது இது ஒரு கொதி வர வரைக்கும் நாம் வெயிட் பண்ணணும். காலிஃப்ளவர் இப்போவே 70% அளவுக்கு நல்லா குக் ஆகிருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு மிக்சிங் கொடுத்துட்டு லைட்டாக ஒரு கொதி வர்றப்போவே நாம் ஆஃப் பண்ணிக்கலாம். அப்போ தான் காலிஃப்ளவர் நல்லா க்ரன்ச்சியாக இருக்கும். லைட்டாக இப்படி கொதிக்க ஆரம்பித்த உடனேயே சூப்பராக கமகமானு செம்மையாக ஸ்மெல்லாக இருக்கும். பாருங்கள், இப்போவே பார்க்குறதுக்கு செம்மையாக இருக்குது. இப்போவே நம்மளுக்கு ஆல்மோஸ்ட் 90% கிரேவி ரெடி ஆகிடுச்சு. லைட்டாக ஒரு மிக்சிங் கொடுத்துட்டா போதும். அப்படி கமகமானு வீடு ஃபுல்லாக செம்ம ஸ்மெல்லாக இருக்கும். பார்க்கவே செம்மையாக சூப்பராக இருக்குல்ல. அவ்வளோதான், இப்போது நம்மளுடைய காலிஃப்ளவர் கிரேவி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அப்புறம் இந்த வீடியோ பார்த்துட்ருக்கிற உங்களுக்கு எல்லார்கிட்டையும் ஒரு அன்பான வேண்டுகோள் இருக்குது. இந்த வீடியோ பார்த்துட்ருக்கிறவங்க இன்னும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஸோ ப்ளீஸ் கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு கூடவே அந்த பெல் பட்டனும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அவ்வளோதான். இப்போது இது கூட ஃப்ரெஷ் க்ரீம் 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். கூடவே கொத்தமல்லி தலைகளையும் தூவி கார்னிஷ் பண்ணிட்டா செம்மையான ஒரு காலிஃப்ளவர் கிரேவி
சூப்பராக கம கமன்னு ரெடி ஆயிடுச்சு. ஒரு ரிச் டேஸ்ட்டுக்காக தான் ஃபைனலி ஃப்ரெஷ் க்ரீம் 1 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். ஃப்ரெஷ் க்ரீமுக்கு பதிலாக 4 முந்திரி பருப்புகளை பாலில் ஊற வச்சு அதை அரைச்சு அந்த விழுதையும் சேர்த்திக்கிட்டா செம்ம ரிச் டேஸ்ட் கொடுக்கும். இல்லை ஸ்பைசியாக போதும் அப்படின்னா ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணிக்க வேண்டாம், அது ஆப்ஷனல் தான், நீங்கள் தாராளமாக ஸ்கிப் பண்ணிக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள், செம்ம சூப்பராக இருக்கும். இதே போல் இன்னொரு வீடியோவில் நான் உங்களை அகைன் வந்து மீட் பண்ணுறேன். Until then, bye from Anu.